ஐயோ அப்பா. சரி. ம் 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 ம். சரிங்கண்ணா, சரி பாருங்க, நான் மத்தியானம் கூப்பிட்றேங்கண்ணா. ஆ இதா ஒரு 10 நிமிடம் மண்ணு பிடிச்சி கொட்ட போகிறேங்கண்ணா. ஆ சரிங்கண்ணா. ஓகே ப்ரோ, ஒரு சப்ஸ்கிரைபர் கௌதம்னு ஒரு நண்பர், அவருக்கு வந்து பாரத் விசரில் கிரவுண்ட்லேயே பல்லு கட்டாயிருக்கான். தம்பி கிரவுண்ட்லேயே பல்லு கட்டாயிருக்கான். அப்புறம் நான் வந்துடுவேன் 11-12 மணிக்கு. ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை அன்னைக்கு உட்பியோட பிக்னிக் போகிறாரு, அதனால் லீவான். சரி சரி, அங்கே முணுங்கிறது தெரியுது, விடு. போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா. அதான் கேட்குறலாம் வாங்கி கொடுத்து இப்போ காசு வாங்கிட்டு போறியா? சரி போயிட்டு வா. அஜித் தான் லவ்வரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, 2 பேரும் ஸ்கூல் ஆகிட்டு ஊர் சுத்தனிக்கு போகிறாங்க, பிக்னிக் போகிறாங்க 2 பேரும். 2 இளம் ஜோடி பறவைகள் 2ம் ஜாலியாக ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரணும். சரி போயிட்டு வரணும். நாமளும் போயிட்டு வண்டிக்கு ஒரு 10 நிமிடம் மண்ணு பிடிச்சி கொட்டணும். ஆட்டோ பார்க்க வண்டி வருது, போய் சம்பவம் பண்ணுறோம். ஏசி வந்துருச்சுண்ணா, அதை காட்டி வண்டியை எடுத்தனா வீட்டில் சாப்பிட்டு போயிருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுனாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச வண்டிக்கு வந்தால் மாப்பிள்ளை வந்துட்டான். அதில் 5 நிமிஷம் பேசிட்டு லேட் ஆகி போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போக வேண்டிய நிலைமை. ஓகேப்பா, ஒரு வழியாக வந்துட்டேன். என்னமோ அவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்னென்னு பார்த்துட்டு ஒரு நாள் ஓட்டின வாட்டி வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் தெரியல, இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 10-15 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் லோடு போட்ட வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். சட்டி தலைண்ணா, டே தலை காட்டு, முடி வெட்டிட்டு ஆட்டுக்குது காட்டு. எல்லாரும் தான் இருக்கிறான். அதை குருவி ஒன்று இருக்குது, சிட்டுக்குருவியில் சின்ன குருவி, அதை கொண்டாந்து ஒரு 2 நாளைக்கு பழக்கப்படுத்திட்டா போதும், அங்கேயே இருந்துக்கோ. 2 நாளைக்கு. அழகுடா அழகுடா, எந்த பிள்ளைங்களும் மயங்காத பிள்ளைங்களே இல்லை. ஓகேப்பா, ஓடிட்டு மட்டும் தான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரமா. எவ்வளோடா, 5 கிலோமீட்டர் வருமா? அவ்வளோதான் வருதா? 2 கிலோமீட்டர் போயிட்டு ரோடு அப்படியே தார் ரோடு. நீ வந்துடுவ, நானும் பொறுமையாக தான் வருவேன். டர்னோடாத வந்து சேர்ந்துருவேன், அவ்வளோதான். நீ எவ்வளோதான் விஷயம் வந்து பிடிச்சிட்டு போனாலும் நான் டர்னோடாத வந்துட்டு போயிடுவேன். அன்னைக்கு என்ன பண்ணாங்கிறாங்க ஏரியில், எங்களுக்கு முன்னாடி பறந்து 3 நடை அதிகம் பண்ணிவிட்டான். கடைசியாக 3 மணியே பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த 3 நடை நாங்கள் பொழுதுங்க விட்டு ரன் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க உக்காந்துட்டு கொஞ்சம் நல்லா முத நாள் வார்னிங் பண்ணிச்சு, நான் ஊக்கு மட்டும் பிடிங்கிறேன், ஓசனா எதுவும் பிக்கலைன்னு. அது பிடிச்சி திரும்பி என்ன பண்ணான், சும்மா ஒரு கடையாணி சொல்லி திரும்பி 2 நாள் ஓடிட்டான். பிச்சதை எல்லாம் செட்டு அங்கிருந்து ஹைட்ரோலிக்லேருந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு ஓசிக்கு. அது வேலை செஞ்சு போட்டிருந்தா 300 ரூபாயோட போயிருக்கோம். ஓசி பிச்சை அவ்வளோ 1000 ரூபா இருக்குமா? அப்புறம் அந்த ஓசி பொட்டியிலிருந்து வர ஓசி பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஊக்கு ஊக்கம் புதுசாகுதுப்பா. எங்க இந்த கப்பு அதை வெல்ட எடுத்து எஞ்சுதானா? கல் ஒன்று உடக்கல்லாம் கெட்ட தள்ளவனான்னு சொல்ல, பைப் மேலே விழுந்துச்சுன்னா பைப்பு புஷ்ஷுன்னு போயிடும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. மண்ணு லோடுக்கு பிரச்சனை இல்லை, கல் லோடுக்கு கல் ஒன்று வந்து இப்படி குத்துச்சுன்னா சோடி முடிஞ்சு போச்சு. அப்புறம் அண்ணே புஷ்ஷுன்னு அடிக்குதுண்ணே.
ஆரம்பிச்சாச்சுண்ணா. வா, ஊரில் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ப்பாங்க. வாங்க. கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தானே. ஆமா, இப்போ லெஃப்ட் திரும்ப ரைட் திரும்ப இல்லை இதில் வேகமாக சல்லுன்னு போகிற அளவுலாம் ரோடு இல்லை. சல்லுன்னு வருவாங்க, சல்லுன்னு பார்க்கலாம். ஓகேங்கம்மா, வண்டிக்கு ஒரு 10 நடம் வரும். ஒரு வேகமாக ஓட்டணும், பொறுமையாக தான் ஓட்டி ஆகும். கல்லாக இருக்குது, பொறுமையாக போயிட்டு வரணும். பொறுமையாக போ, ரோடெல்லாம் கல்லை போட்டுட்டு போயிடாத. அப்போ நான் தான் இறங்கி எடுக்கணும். அது நல்லா இருக்குது. இப்போ அடுத்து இது கார்த்தி வண்டி ப்ரோ, 5103. இது 42 HP கருப்பு இன்ஜினு. இது கொடுக்குற மைலேஜ் இப்போ வர வண்டி வரலையாம், பார்த்துக்காங்க. இது லோடு வாங்கினது, அடுத்தது நம்ம வந்து லோடு. துண்டை அப்படியே இறங்கி இங்கே நில்லு. கை அங்கே பிடிச்சி நில்லு. ஓகே, துண்டு லோடு கிளம்பிட்டான். அடுத்தது நம்ம வண்டி லோடு. வேறு ரோட்டில் கிடந்துன்னா இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. கட் அடிக்கும் போது ரோட்டில் கொட்டி போயிடும். இடம் காட்டுறது வசரம் ஆனந்தா எல்லாருமே கிளம்பி போக்குன்னு கிளம்பி போயிட்டானுங்க. வண்டிக்கு நல்லா இருக்குது. வண்டி எப்படியும் ஒரு 10 பட்டி வரும் கேரண்டியாக. இங்கேருந்து ஆனந்த கட்டுறதுக்கே போகணும். ஏதோ இதெல்லாம் வந்து எதிர்ச்சியாக கிடைச்ச லக்கு. என்னடா எதுவுமே வேலை இல்லைன்னா அஜித்தோட நானும் வந்து வரேன்டா அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். கடைசியாக வேலை வரவும் நான் போய் பொழப்பு பார்க்குறேன், நீ போய் சின்னஞ்சிருச்சுங்க 2 பேரும் விளையாண்டுட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கோம். இந்த கல் லோடு வாங்கிட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரோட்டில் டர்னிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா பொட்டியில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே சைடில் போடக்கூடாது. சைடில் போட்டோம்னா வச்சுக்காங்க, வண்டி டர்னில் கட் பண்ணும் போதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே கொட்டும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிக்கிறது நல்லது. அவங்க என் கொட்டாண்டுக்கு போய்க்கிறானுங்க. சரி சரி, ஃபோன் பண்ண அவனையே குண்டனே வாங்கிட்டு வச்சிடணும். அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு போயிட்டானுங்க. நாம தான் கடைசி. இந்த புழுதியில் ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து இந்த ஊடிடிச்ச மண், செங்கல் மண் இதெல்லாம் வந்து இந்த புழுதி வந்து சேராது. இதுதான் பிரச்சனையே. ஒவ்வொருத்தருக்கும் சேரும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த சுண்ணாம்பு, இந்த கலவை இதெல்லாம் வந்து சேராது. இந்த வீடியோவில எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்த்தா எவ்வளோ புழுதி இருக்குன்னு தெரியுமா. ஜேசிபிக்காரர் வேறு இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. காலிப்பிக்கு வண்டி ப்ரோ. நம்ம போயிட்டு வரோம். இந்த பில்டிங் எல்லாம் இதெல்லாம் உடம்பு சார்
உடச்சி வர வர லோடிங் போட்டுகிட்டே இருக்கும். அந்த காலத்து வீடு தென்னை வச்சு கட்டிருக்கிறாங்க பாரு. இங்கே ஒரு தென்னை, இங்கே ஒரு தென்னை. வீடெல்லாம் கை விட்டுட்டாங்க. ஆனால் கல்லுலேயே கட்டுக்கிறாங்க ப்ரோ. நல்லா எவ்வளோ ஆயிரம் கல்லுலேயே கட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஓடிடுச்சுமா வந்துட்டோம். இது மாதிரி கிடச்சிருந்தா கூட அள்ளி போய் நம்ம குளிக்கு விட்டுருக்கலாம். கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? தூரம் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். அவ்வளோ லோட் ஆகிடுச்சு. நம்மளை அப்படியே கிளம்ப வேண்டியதானே. அடுத்த நட வந்து பார்ப்போம் சார். பூரா கல் தான். கல்லை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு இந்த பழைய கல்லை யூஸ் பண்ணக்கூடாதும்பாங்க. மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு அப்படியே கல்லுக்கட்டு கட்டுறதுக்கு இந்த பழைய கல்லை யூஸ் பண்ணலாம். புதுசாக வீடு கட்டணும்னா புதுக்கல்லில் தான் வீடு கட்டணும் அப்படிம்பாங்க. ஃபேன் வேறு குளிர் போகுது. நல்லா தானே சுற்றி வரும். அவ்வளோதான். ஜேசி மறுபடியும் வந்து இடிச்சு விடுற ப்ராசஸுக்கு போயிடுச்சு. நான் அப்படியே மொல்ல கொண்டு போட்டிகிட்டு வர வேண்டியதான் ப்ரோ. ரோடு நல்லா இருந்தால் தள்ளுன்னு போயிட்டு வந்துடலாம். ரோடு கொஞ்சம் டேமேஜ், அதனால் பொறுமையாக தான் போய் ஆகணும். நல்லா ஏறி போயிருக்கிறானுங்க. ஏறிக்க அவ்வளோதான். பஸ்ஸு சவுண்டை கேட்டோன்னா பயமாக இருக்குது. குடின்னு கீழே விடுத்துருக்கோம். டமக்கு டமார்ட்டி இருக்குது கல். ரோடை பார்த்தீங்களா? இதெல்லாம் டாபிக்கரே மாற்ற முடியாது. ஏடில் தான் போயிட்டு இருக்கிறேன். இந்தாங்க பைப் லைன் குழி வெட்டி வச்சுக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மொல்ல ட்ரிக்குன்னு ஒட்டிட்டு போய் சேருவோம். அவனை கொட்டங்காட்டி போயிருக்கோமான்னு தெரியல. பார்ப்போம். கொட்டாயின்றான். அவன் 2 கிலோமீட்டருங்கிறான். எப்படியும் நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. 1 கிலோமீட்டர் தான் வரும். நானும் வந்துகிட்டே இருக்கிறேன். இன்னும் ரோடே முடியல. எக்ஸ்லேட்டர் மேலே ஏறி நின்றுக்கிட்ட 12 RPM தான் போகுதுன்னா பார்த்துக்காங்க. இப்போ தான் ஸ்பீட் எடுக்குது. அவ்வளோதான். ரோடு வந்தாச்சு. இதிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். தான் மாலா ஊடம். அதெல்லாம் மட்டும்தான். ஆட்டோ பம்ப் ரோட்டு மேலே நிற்கிறான். மாலா விடும் நினைக்கிறேன். பாட்டு வந்துட்டு ப்ரோ. ஓட்டிட்டு கண்டிப்பாக பண்ணல.
போய் சேரும். கேமரா ஆடாதனால என்ன குழுங்கலன்னு தெரியல. நான் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. எவ்வளோ குழுங்கலாகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. கேமரா ஆடாத அது ஸ்டேபிளாக நிற்கிது. அதனால் பார்த்தா உங்களுக்கு என்ன ப்ரோ குழுங்காத அழுங்காமல் ஓட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட குழுங்கல். காலையில் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டணும்னா வச்சுக்காங்க இடுப்பு வழியே வந்துடும். வண்டி எப்படிதான் ஆண்டி ஆண்டி ஓடிக்கிற மாதிரிடா. ஏன்னா அத்தனை கூலி இருக்குது. கீழே வந்துட்டான். ஒருத்தன் லோடு பிடிக்க வந்துட்டான். ஒருத்தன் லோடு சத்தில் விட்டு லோடு வாங்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஐட்டம் ஜேசிபி ஐடியில் ஆகுது ப்ரோ. ஒரு ஊடு ஒன்று கட்டுறாங்க. இப்போ தான் பால் காய்ச்சி சூப்பராக இதில். முன்னாடி சுண்டல் சுற்றிட்டு ப்ரோ அவன் காய்ச்சி வண்டியில் ஓட்டிருக்கிறான் ப்ரோ. அப்பப்போ அவன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுனால தான் அவன் இறங்கினான். ஆனால் நான் இவனை விட்டுருக்க மாட்டேன். அதனால தான் அவன் வந்தான். அவனை கூட்டிகிட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் மாறி போச்சு. இப்போ தான் லோடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்தில் ஃபில் ஆயிரும். கல் பாருங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் கல்லாகுது. எல்லாம் பாண்டு கல்லாகுது. இன்றைக்கி இதெல்லாம் ஒரு இது. இன்றைக்கி நான் காசு போட்டு வாங்கிட்டு வரேன். இப்போ இதெல்லாம் மொத்தமாக ஓட்டினா 30,000 ரூபா கூட வராது. நான் ஓட்டுற கல் 30,000 ரூபா கல் ஓட்டிருக்கிறேன். இது வரலாம் இன்னும் 10,000 ரூபாய்க்கு கல் ஓட்டணும். பட் ஆனால் வந்து வீட்டுக்கெல்லாம் பழைய கல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்களே. கல்லுக்கிட்டு கட்டுறதுக்கு வேணால் சூப்பரான கல் ப்ரோ. இப்படியே கொட்டி வச்சோம்னா என்னைக்காக இருந்தாலும் கல்லுக்கிட்டு கட்டிக்கலாம். எல்லாம் பொறுக்கி வச்சு கட்டிட்டோம்னா கல்லுக்கிட்ட காலத்துக்கும் பிரியாது, அவராது, எந்த பிரச்சனையும் இல்லை. விஜித் லோட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வண்டி. எல்லாம் அள்ளி போடுறாங்க கல். ஆனால் வளர்த்தியான கல். இது மாதிரி உங்களுக்கு ஏரியாவெலாம் பக்கத்துலலாம் ஊடி இடித்தாங்க. இது மாதிரி மண்ணு கல்லெல்லாம் கிடச்சிதுன்னா இடம் இருந்தால் வாங்கி கொட்டுங்க. இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் 2 வருஷம் கழித்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் வாங்கி கொட்டிக்குவேன். இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் நமக்கு செட் ஆகாத ரேஞ்சில் பக்கமாக இருந்தால் கண்டிப்பாக இதை வாங்கி கொட்டிக்குவேன். இந்த கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுடலாம். இந்த கல்லுக்கிட்டு கட்டுறதுக்கு இதெல்லாம் அருமையான கல். பட் ஆனால் நமக்கும் அந்த கல்லுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப தூரம் அதிகமாகுது. என்ன பண்ணுறது? அப்படியிலோடு வாங்கிட்டு கிளம்படி தான் ப்ரோ. நான் பார்த்துக்குது எப்படியும் வண்டிக்கு ஒரு 10 நடை ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். எப்படியும் வண்டிக்கு கடைக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கும். 300 ரூபா கிடைச்சா கூட 3000 ரூபா ஆச்சு. அவ்வளோதான் ப்ரோ. இன்னொரு 2 பைட்டு போட்டால் வண்டி லோட் ஆயிரும். பீக்கின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு ஓடிட வேண்டி தான். அதுக்காட்டியும் பாருங்கள், நம்ம போகாங்காட்டி இந்த பெரட்டமனை எவ்வளோ தூரம் வந்துடும் பாருங்கள். ஆனந்தன் டிரைவர்
எதுக்கு தான் அவ்வளோ சீக்கிரம் ஓட்டுறான்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறான். ஓனராக வேகமாக ஓட்ட சொல்கிறேன். ஏன்டான்னா கேட்கவே மாட்டேங்கிறான். ஓடச்சிட்டு ஓனருக்கு தண்டை வைக்கிறதுக்கு தான் வரான். உளுந்துராத கல் உளுந்துராத. இந்த கல்லெல்லாம் வலிக்கிட்டு வர்றதை பார்த்தா பயமாகுது ப்ரோ. கரெக்டாக டீப் மேலே விழுந்துச்சுன்னா டீப் வேட்டு எழும்பி போயிடும். இதில் இது ஒரு பிரச்சனை. அந்த கல்லோட ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. டீப் மேலே விழுந்தா டீப் வேட்டு ஆயிடும். நம்மளோட அவ்வளோ சூப்பர் பாசே அடிச்சு விட்டாரு. இனிமே கடக்கு அடிச்சுடுவாங்க. வயர் வேற ஒன்றும் மாட்டி விட்டுருவாங்க. என்ன தையலுக்கு வருதா தெரில. ஹார்ன் அடிக்கிறாரு. எல்லாம் பர்ஃபெக்டு. ஏய் பாருங்க கொட்டிட்டாரு. நீ எப்போ வந்துட்டான்னு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து தொலைகிறதா. துண்டும் அடுத்து வந்துட்டான். ஓட்டிக்கிட்டான். ஏடி வந்துருக்கலாம்ல. அங்கேயே இருக்குதா. ஏய் ஏடு அடிக்குது ப்ரோ. போகவே மாட்டேங்குது. எக்ஸலேட்டர் மாதிரி ஏன் நின்றுட்டேன். அதில் நான் பாட்டிலும் கம்மு இல்லை. இது போகிறதே பெருசு. நம்ம எதையும் குறை சொல்லக்கூடாதுல்ல பாட்டியை. பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஏய் போ டாப் அண்ட் டாப்பில் ஓட்டுறது ஒரு எல்லாம் கடனை முதல்ல வாங்கி வீடு கட்டிட்டே இருக்கிறான். நானே தான் ஆண்டவனுக்கு 2 வருஷத்துல வீட்டை கட்டிட்டு போனான். எல்லாம் ஆண்டவனை பார்த்து மட்டும் தான் பண்ணுறேன். பார்ப்போம் எது நடந்தாலும் அன்றைக்கி கட்டுறதுக்கு வந்தாச்சு. எதில் ஓட்டுறது? போமா ஏன்னா மேலே ஆங்கில வைக்கல பொட்டிக்கு அந்த போஸுக்கு மேலே. ஏடா பைத்தியக்கார கல் விழுந்துச்சுன்னா டனார் கிளம்பி போயிரும்டா. டோரை கழிச்சு விட்டுறாங்க டக்குன்னு. அப்படியா எவ்வளோக்கே வந்தாலும் இது மாதிரி ரோடு ஏறினா பிரேக் அடிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா ரோட்டில் யார் வேணாலும் நேராக போவாங்க. இப்போ அவங்க வண்டி வந்துருச்சு. நமக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. நல்ல பையனா இங்கேயே ஒதுங்கி கொடுத்துக்கிறது நல்லது.
வந்து விட்டோம் வந்து விட்டோம். லோட் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் வேர்ட்டிக்கு வந்தால் தான் வண்டி ஆஃப் பண்ண காட்டி வர முடியுது, இல்லைன்னா வரவே முடியாது. இப்போ தானே அவன் போன அமுட்டி மிஞ்சி அவன் பாருங்க அடுத்த நாட நான் லோடு வாங்கி முடிக்காட்டியுமே வந்துடுவான். கொஞ்சம் பொறுமையாக வாடானா கேட்கறதில்ல. ஏய் ஏய் சிலி போயிடுக்குதே. பாலம் மரத்தில் கரெக்டாக மாட்டோம் ஸ்லீப் எடுத்துக்கிறோம். இது மாதிரி கல் ஓட்டுறதுலாம் நம்ம மாதிரி போட்டு தான் ப்ரோ கரெக்டு. டம்மு டும்முன்னு தூக்கி போட்டால் கூட பொட்டி கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். ஏன்னா அடியில் சேனல் அதிகமாக வரணும், ஓரளவுக்கு குழி உழுவாது இருக்கும். நெலுசு பொட்டியாக இருந்தால் வச்சுக்கோங்க, கீழே சேனல் கம்மியாக இருந்துச்சுன்னா சும்மா டிமியர்னா ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு ஐட்டம் குழி விழுந்து போயிடும். ஆப்ரேட்டரும் பறந்து போடுறாரு. கொஞ்ச நேரம் ஓய்வு விடுங்கடா, எங்கடா வந்துடுறீங்க அதுங்காட்டியும் அப்படிங்கிறாரு. நாம் பொறுமையாக ஓட்டினாலும் இவனுங்க 2 பேரும் சுண்டும் அவன் பெட்ட மணியும் பறந்துக்கிட்டு வரானுங்களே, எங்கே பொறுமையாக வர்றது? அந்த காலத்து வீடு இதெல்லாம் 40-50 வருஷம் இருந்துச்சு ப்ரோ. இப்போ கட்டுற வீடெல்லாம் ஒரு 30 வருஷம் இருக்குமானே தெரியல. ஏன்னா அப்போல்லாம் மணலில் கட்டினாங்க, மணல் இல்லாத என்ன சுண்ணாம்பில் யூஸ் பண்ணி கட்டிருக்கிறாங்க அன்றைக்கி செவரு. இன்றைக்கெல்லாம் சிமெண்ட் வந்துருச்சு, ஆனால் இது கிடைக்கல, மணல் இல்லை. கல்லையே நுணுக்கி எம் ஸ்டாண்டு பி ஸ்டாண்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதுதான் ஒரு 4 பைக்கிட்டு போட்டால் லோட் ஆயிரும். ஏன்னா எத்தனை வருஷம் அதெல்லாம் உள்ளெல்லாம் செடி முளைச்சி கிடக்குது. இது கைவிட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் மேலே இருக்க மாட்டேது. மிச்சமாக இருந்தாலும் கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு இடிஞ்சு விழுந்துருக்குதுன்னா அப்போ எத்தனை வருஷமாக இருந்துருக்கோம் பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே வண்டிக்கிட்ட போக வேண்டியதான். அதுங்காட்டி இந்த பெரட்ட மண்டையை வந்துடுவான். என்ன வசதியாக ஓடுறாங்கிறீங்க, இதுக்கு ஒலிக்கும். அவனை இப்போ தெரியாது ப்ரோ, இந்த வாலிபமான வயசுலலாம் ஓடுறானுங்க. கடைசியாக பார்த்தா தான் தெரியும் இதோட கஷ்டங்கள்லாம் எவ்வளோ, பின்னாடி பின்விளைகள் எவ்வளோ இருக்குதுன்னு பின்னாடி தான் தெரியும். இப்போ அவனுக்கு தெரியல. கல்லு மட்டும் ஓஸ் மேலே விழுந்துற போது நண்பா, அதை மட்டும் பார்த்துக்கா. ஓஸ் மேலே விழுந்தீங்கன்னா ஓஸ் புஷ்ஷும் ஆயில் குடிக்கும். இந்த ஊடி அடித்த மண் இதெல்லாம் கிடைச்சிதானே வச்சுக்காங்க. உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் வீடு அடித்தாங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். காசு போனாலும் வாங்கி இடம் இருந்தால் கொட்டி வச்சுக்காங்க. பிற்காலத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த காடு வச்சுக்கிற நண்பர்களுக்கெல்லாம் வந்து காட்டு கட்டுறதுக்கு அருமையான கல்லுது. இந்த கல்லெல்லாம் பழிக்கவே முடியாது. இன்றைக்கி என்ன ப்ரோ கல் உடைக்கிறாங்க, அன்றைக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே பிஸ்கட்டாட்டம் கல் உடைச்சி போட்டுக்கிறாங்க. ஓகே ஆமாம்மா கிளம்ப வந்துட்டான் பார்த்தீங்களா. வந்துட்டான். நான் போன நட அங்கே வந்தான், இந்த நட இங்கேயே வந்துட்டான்.
நடை ஓட்டியாச்சு. ஒரு வாட்டிக்கு 3 நடை அவ்வளோதான், கிட்ட முடிஞ்சிருச்சு. கிட்ட வள்ளியாச்சு பாருங்க. எல்லா இடத்துல சுத்தமாக சுரண்டி காலி பண்ணியாச்சு. இன்னொரு 4 நடை, ஒரு மூளைத்திட்டு ஒன்று தான் இருக்குது. எல்லாம் கிட்ட இடிச்சிட்டாரு. அந்த 4 நடையை ஓட்டிட்டு ஏதோ வந்ததுக்கு ஒரு வேலை 10 ஒரு 11 நடை ஓட்டினா ஏதோ ஒரு இப்போ நடைக்கு 350 to 400 ரூபா கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ கிடைச்சாலும் சரி. ரோடு ரொம்ப கந்தரையாது. ரோடு நல்லா இருந்தால் டக்குன்னு வந்துட்டு போகலாம். ரோடு ரொம்ப மோசமாகறதுனால பெரிய தலைவலி ஆகுது. எங்கே ப்ரோ உங்கள் ஜேசிபி காணோன்னா, நம்ம ஜேசிபி வேறு சைடுக்கு வேலைக்கு போயிடுச்சு ப்ரோ. அதனால் வேறு வண்டிக்கு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம ஓடி தான் அந்த சைட்டுக்கு வந்துருக்க வேண்டியது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கும் அது அங்கேயும் ஓடி இருக்குது. சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல. இது எமர்ஜென்சி அள்ளி ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வேலை இல்லை, அள்ளியாச்சு ப்ரோ. இன்னொரு அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாம் ஃபஸ்ட்டு விட்டது 42 HP கருப்பு ஸ்மூத்தாக போகுது. ஏன் ஒரு தானே வர ஜெயிச்சு போகுது. ஓகே ப்ரோ, இந்த மூளை சேவல் ஒன்று தெரியுதா? அது ஒன்றை இடித்தா வேலை முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நெருக்காச்சு. மூளை சேவத்தை ஒன்றை இடிச்சுட்டு அடுத்தது வேலையை பார்க்க வேண்டியதான். அது நாம் எதாவது அடுத்த ஐட்டம் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மூளை சேவர் கிடைக்குமா, இல்லை அதுக்கு மாதிரி இடிச்சு விடுவாங்களான்ட்டு பண்ணலாம். ஆல்ரெடி அதை இடிச்சு விடுவார்னு நினைக்கிறேன். கோம்ப சேவர் பொருள் எவ்வளோ ஆகிடும். இதெல்லாம் வந்து கல்லுலேயே முக்கால்வாசி பில்டிங் கட்டுருக்காங்க. இதெல்லாம் எத்தனை தடங்களுக்கு முன்னாடி கட்டினதோ இப்போ இடிக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ கட்டுறதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அது நம்ம காலத்தெல்லாம் ஆகாது. நம்ம பையங்காலத்துக்கு தான் ஆகும். கேட்டால் நம்ம அதெல்லாம் ரொம்ப பழைய வீடு, அதனால் இடித்து புது மாடலில் கட்டுறேன்னு அன்றைக்கெலாம் மாறிடுவாங்க. அன்றைக்கி ட்ரெண்டிங் எப்படி மாறுதோ தெரில. இந்த வீடு எவ்வளோ கனவோடு கட்டிருப்பாங்க. இன்றைக்கி இடித்து நிமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் வீடு கட்டுறதுனா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய கனவு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இல்லாத பட்சத்துக்கு அவங்கலாம் நமக்கும் ஒரு வீடு சொந்தமாக கட்டணும். இப்போ நான்லாம் எப்படி கையில் காசே இல்லை, என்னடா பண்ணுறது? கடன் வாங்கி தான் கட்டணும். எவ்வளோ பணம் கடன் வாங்குறது, என்னைக்கு கட்டுறது, அதுதான் மனசு தோணிட்டே இருக்குது. அவ்வளோதான் லோடு. இதே லோடு அதிகமாக போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ரோட்டில் போகிற வர எல்லா இடத்துலையும் கல் கொட்டுது. எதுவும் சைடு வாங்கும் போது யாராச்சும் பைக்கிலுக்கு இது போய் தலையில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, மானங்கட்ட கூத்து ஆகி போயிடும். அதனால் அளவோடு ஓட்டிட்டு போகிறது நமக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. போலாமா பஸ்ஸு? யாரா கூப்பிட்றது சொல்லுச்சுண்ட? சரி, அங்கே ஆள் இருக்கிறாங்களா? சரி இந்த நடைக்கு வேறு பக்கம் மாற்றி விட்டாங்களாம். எங்கே கொட்டுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஐயோ அப்பா,
மட்டும் பாரு RXல டெமோ பார்த்துட்டு இருக்கிறான். என் தம்பிக்காரனுக்கு வேலை எடுக்குது. இங்கே வந்துட்டான். இன்னும் ஒரு கிட்னி வந்து எடுத்துடலாமா? வீலிங் தூக்குதான் தூக்கு பார்க்கலாம். தூக்குது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. காலையில தான் சாட் ஆக மாட்டேங்குது. 50 ஓதம் வச்சு தான் சாட்டு. ஓ கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் ஆக மாட்டேதா? ஸ்டார்ட் ஆகும்ல RX? ரோடு பிடிக்கிறார், கிளம்புறார். வாடா சித்து, வாடா அஜித் வந்துருந்தாங்க. காமெடி வந்துருக்கு. அஜித் தான் வரா போயிட்டான். பார்த்து பின்னாடி டயர் எடுக்கிற கல்ல மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு. அவ்வளோதான். கடைசி கூட்டுன்னு செவரு இடிக்கலை. இது 10வது நட. அவர் செவரு அப்படியே நிற்கிது. கீழே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் செவத்தை அடிக்கணும். இந்த இடமெல்லாம் வருது. இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு வரும்போது இந்த இடமெல்லாம் இதாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டார். இந்த மூளையை மட்டும் இடிச்சு கொட்டி அள்ளிக்கிட்டு போனால் வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாடி போய் பார்ப்போம். எந்த அளவுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அள்ளிட்டா வேலை முடிச்சு. இந்த ஒரு செவரு அப்படியே இல்லை தான் எல்லாம் நுனிக்கு ஒரு சேரில் அடிச்சு. மண் அப்பயே வந்து வீட்டுக்கு 2 அடி ஒயரை கொட்டி தான் நிலமட்டமே போட்டுக்கிறாங்க. அது மட்டும்தான் மண். இந்த கல்லில் போதவும் எல்லாம் கல்லெல்லாம் மண்ணாகி போச்சு. மண்ணெல்லாம் கல்லாகி போச்சு. மண்ணெல்லாம் சுத்தமாக அள்ளிவிட்டு செவத்தை பிடிச்சிட்டு அந்த குழியிலே விழுந்து போயிடும். அதனால தான் அவர் இந்த டார்கெட் பண்ணுறாரு. கொண்டு போய் கொட்டி வைக்கிறவருக்கு பரவாயில்ல. அது வீட்டு கடகாலுக்கு தான் கொட்டுறாரு. இப்போ அது இருந்தால் நான் தனியாக கொட்டுறாரு. என்ன இந்த கல்லெல்லாம் பிரித்து போட்டுட்டு மண்ணை மட்டும் உள்ளே அள்ளி கொட்டிட்டு கல்லெல்லாம் தனியாக விற்றா கூட விற்றுக்கலாம். நீ தான் கல்லுக்கு தான் ஊருப்பட்ட டிமாண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட லோட் ஆகிடுச்சு. ஒரு 4 வெயிட் போட்டால் வேலை நம்ம அப்படியே வட்டிக்கிட்டே போவோம். தம்பி பாருங்க வீடியோ எடுத்துருப்பான் தெரியுதா? அவன் சேனலில் என்னைக்கு போகிறான்னு தெரியல. ஒரு நட ஸ்லோவாக வந்தான் திறக்க மாட்டேன். இப்போ பழைய எப்படி வேகமாக வர ஆரம்பிச்சு. நான் பண்ண 2 டைலாக அவன் பண்ணுறான்.
டீ வந்துருச்சு. டீயை குடிச்சிட்டு டீ ஆறி போயிரும்டா. ஒரு லோடு போடுறாரு அப்பா போ. டீயை குடிச்சிட்டு போயிடும் ப்ரோ. ஏன்னா கொட்டிட்டு வர மட்டும் டீ தாங்காது, ஆறி போயிடும். இவனை லோடை போட்டுவிட்டு இவன் அக்கப்போர் தாங்க முடியாத. முதல்ல வண்டி ஓட்ட முடியும். எறும்பு உள்ள இருந்தாலும் போய் தொலை எட்டா வந்து உக்காந்துக்கிற அவுட்டி வச்சு இப்படி நேரம் வண்டி போடுது. நாங்கள் மீன் போட்டுன்னு என்ன ஆடு ஆடுவேன். நான் அப்படி தமான்னு கல் விழுந்துருந்தா வண்டி ஓட்டுறான். வண்டி முன்னாக்கு வண்டின்னு எத்தனாயிரம் பேச்சு பேசுவான். வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா நேரம் பாரு ஓட்டு போயிடுச்சு. 14 நடைய போட்டி பொழுது வரைக்கும் போதும்டா. டீயை குடிச்சாச்சு. அவன் வந்துடுவான், பற்ற மாட்டேன். எடா காக்காய்க்கு வச்சுட்டு இருக்கிற வாடையா. கரெக்டாக காரணத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்தால் கீர் வாங்கணும், இதே ஒரே கீரில் போயிடுவேன். மேடு ப்ரோ இருந்து எடுத்துட்டான், தளவு வரல மேடு தான். எக்ஸ்லேட்டர் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். 12, 13 இப்படி தான் போகுது. இதில் ஏதாவது குறைக்க ஒரு வண்டி வந்துருச்சுன்னா டாப் கீரை மாற்ற முடியல. இப்போ கீர் வாங்காத போகிறதுனால டாப்லேயே போய் போயிடலாம், இல்லைன்னா கீர் மாற்றி ஆகும். அதனால தான் சுண்டுக்கிட்டு நின்று வழி விட்டாச்சு. போட்டுதாங்க வேறு 6 பேர் எல்லாம் நின்றுட்டான். இதுக்கு மேலே அழுத்துறதுக்கே இல்லை, அப்படிதான் போகுது. ரோடு ஏறும் போது தான் வண்டி வந்து இன்ஜின் தன்னை போல் ரேஸ் எடுக்க ஆரம்பிக்கும். மொத்தம் மதனே தான் போகுது. கொட்டுற சைடு வந்துட்டோம், அதுதான் பின்னாடி தான் கொட்டணும். அங்கே கொட்டிக்கணும்ல, இப்போ வேற இடம் முன்னாடியே கொட்டணும். அங்கே தான் போகிறோம். இந்த கொட்டி வச்சுக்கிற பப்பாஸ் கடை எங்கள் கொட்டி வச்சுக்கிட்டு. ஏய் நான் கொடுங்கள
ஓரம் கழிச்சு விட்டு கிட்ட போகிறதா நல்லது. அம்மா நல்லது. வந்துட்டான் அதுக்காட்டியான் கொஞ்சம் நம்மனா சைடு போட்டு போயிடுவோம் ப்ரோ. அவனுக்கு ஃப்ரெண்டு போயிட்டு லோடு போட்டாங்கல்ல, வந்துட்டான் பாரு. ஏன்னா கொஞ்சம் மொல்லதான் வரதாடா. ஏ பாரு 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 வண்டியை போட்டு அவ்வளோதான். போட்டுட்டு வா கிளம்புறேன். அவன் போட்டுட்டு வரட்டும் ப்ரோ. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. கடைசி நடை இன்னும் 2 நடை வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் மண்ணுதான் ஃபஸ்ட்டே பிளான். அவர் என்னங்கிறாரு, எதுக்கு அந்த 2 நடை அங்கே வந்து நிற்கிது, ஆள் அங்கே வந்துட்டு அப்பள போங்கிறேன். போதாத உனக்கு இருக்கிற கல். ஏதாச்சும் இருக்க போதியா ஆவாத்து என்ன ஒன்னாங்க, இன்னும் நண்டை ஒழிப்பாங்க வேலை இருக்கும். வேற என்ன போகுது ஆவாத்துல வீட்டு வர்றதுக்கு ஓட்டெல்லாம் உடஞ்சிட்டு நாம என்ன போட்டோம், பாராட்டு நாம என்ன போட்டோம். லோடிங் ஆயிடுச்சு. இன்னும் வண்டிக்கு அதிகபட்சம் 1 நடை வரும்னு நினைக்கிறேன். போலாமாண்ணா? பண்ணு ஆவாத. அவ்வளோதான் ப்ரோ, கடைசி நடை போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே 1 நடை இருந்தாலும் நமக்கு வராது. எரு வண்டி குதிக்குது, ஓடு வண்டியில் கூட பரவாயில்ல. எரு வண்டியில் 1 நிமிஷத்துக்கு மேலே வேகமாக போக முடியல. அவன் இப்படி தான் இவ்வளோ வரானே தெரியல. ஒரு கடை போய் பிடிச்சிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்ச வண்டிக்கு ஒரு 12 நடை ஓட்டியாச்சு. கடைசி கடை போய் பிடிச்சிட்டு அவனே லோட் ஆகல. சுரண்டி கல்ல போட்டுருக்கான். கல்ல மண்டி இருக்கிறாங்களா? புரியல. இன்னும் 50 நடை வருது கேப்பு. ஓகேண்டா, இன்னும் 1 நடை பிடிச்ச காலி ஃபினிஷ் டவுன். ஏ சுண்டா, அவ்வளோதான். இந்த வண்டி போயிடுச்சா? இன்னும் 1 நடை. நம்ம வண்டி தான் கடைசியாக இருக்கும் ப்ரோ. பிடிச்சா ஃபினிஷ்.
வருதா இல்லையான்னு தெரியல மண்ணு. ஒரு நடம் ஒன்றை கூடி என்ன கூடி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காடா சுண்டை ஓட்டுருக்கோம். எல்லாம் வேலை முடிஞ்சுது ப்ரோ. இதுக்கு மேலே இருக்கிறத அப்படியே லெவல் பண்ணி மட்டை வச்சுக்கிடுவோம். வண்டி அடியெல்லாம் ஒன்றும் பெருசாகவே கடகால் போடல ப்ரோ. மேலே மட்டும்தான் கடகால் போட்டுருக்குறாங்க. மேலே வந்து கல்லையே கொண்டுட்டு போயிட்டாங்க. கீழெல்லாம் வந்து அவ்வளோ ஆழம் எடுக்கவே இல்லை. நம்ம உடுகட்டுறதை கொண்டு போயிருந்தா கல்லுக்கிட்டு கூட ஆயிருக்க மாட்டேது. கடைசி நேரத்தில் தான் நினைக்கிறோம். அவ்வளோதான் ப்ரோ. ஃபஸ்ட் பண்ணிட்டா வேலை கொட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சு. ஓகேப்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கே அழுத்திவிட்டு போகலாம் ப்ரோ. அந்த மூளை ஒரு நடம் வரும்னு நினைக்கிறேன். ஆனந்த வண்டிக்கு ஓட்டினா தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். லோட் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டாம். அவ்வளோதான், போட்டால் போயிட்டோம். கிட்ட வந்துட்டோம். போயிட்டா ஃபோன் பண்ணால் தான் போகிறது வேலை. இல்லைன்னா இங்கே நிற்க வேண்டியதான். இதுதான் போகும். இந்த சைடில் இந்த ஓடு எடுக்க மண்ணெல்லாம் பிடிப்பாங்களா ப்ரோ? அதெல்லாம் இல்லையா? என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்கே போட்டு ஓல்ட் ஆகிட்டான். நான் போட்டு ஓல்ட் ஆகிட்டான். வரதாமா? வர சொன்னானா? இன்னும் சரி சரி, நான் கேட்டு வரம்போ. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம். நாளை மீண்டும் ஒரு நல்ல